கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மை அடைய செய்வது விசுவாசமே என்று பேச வந்திருக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கும் போதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அணியினருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எதிர் அணியினருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் சிறந்த முறையில் பேசுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் அவர்களை சிறந்த முறையில் பேச வைக்கும். அவர்கள் சிறந்த முறையில் பேசினால் என்னுடைய விசுவாசமே மேன்மையானது. என்னுடைய விசுவாசத்தினால் அவர்கள் பேசினார்கள் என்று கணம் நீதிபதி அவர்கள், அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய போதகர் அவர்கள், நடுவர் அவர்கள் சிறந்ததொரு தீர்ப்பை வழங்குவார்கள் என விசுவாசிக்கிறேன். அதுக்கு இப்படியா என்ன மாட்டி விடணும்? ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிற வேதாகமத்தில். அதுபோல என்னுடைய விசுவாசம் அவர்களை சிறந்த முறையில் பேச வைக்கும். பேசிட்டா சந்தோஷம். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல எங்கேயாவது ஜெபத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் துவக்கமும் முடிவும் விசுவாசமே என்று கூறுகிறேன். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அந்த நாட்களிலே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவருக்கு சுகம் கிடைத்தது. அப்பொழுது இயேசுவானவர் அவளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. இந்த இடத்தில் மட்டுமல்ல, பல இடங்களில் இயேசுவானவரால் சுகம் பெற்றவரிடத்தில் இயேசுவானவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீ விசுவாசித்தாயா? சுகம் பெற்று எழுந்து நட அப்படின்னு சொல்கிறார். எங்கேயாவது நீ ஜெபித்தாயா என்று அவர் கேட்கவில்லை. 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது இயேசுவானவர் திரும்பி பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதே போல இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று ஜெபம் பண்ணினாயா என்று எங்கேயும் அவர் கேட்கவில்லை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசத்திலே ஜெபம் பண்ணினால்தான் கிடைக்கும். இதற்கு உதாரணமாக எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால், ஒரு முதியவர் ஒருவர், அவரால் நடக்க முடியவில்லை. இப்பொழுது அவருக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகிறது. அந்த ஊன்றுகோல் இருந்தால் அவரால் நடக்க முடிகிறது. எப்படி நீங்கள் ஜெபித்தாலும் இந்த ஊன்றுகோலாகிய ஒரு விசுவாசம் இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி நடக்க முடியும். இல்லை, எதிரணியினரை பார்த்து தான் பேச முடியும். அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அவரிடத்தில் ஜெபிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று எழுதப்படவில்லை. நித்திய ஜீவன் என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கே முதலாவது ஒரு திறவுகோலே விசுவாசம்தான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற காரியம், அதாவது இயேசு கிறிஸ்து செய்கிற காரியத்தையும் செய்வான், அதை விட அதிகமாகவும் செய்வான் என்று வேற யாரும் சொல்லலை, இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அவர் ஜெபிக்கிறவன் என்னை விட அதிகமான காரியங்களை செய்வான் என்று சொல்லவில்லை. விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இருக்கிறார். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர் ஆகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெபிக்கிறவன் என்னுடைய புத்திரன் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? விசுவாசம் என்னும் மார்க்கவசம் கேடகம் அப்படி என்று வேதாமத்தில் கூறப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பாதுகாப்பு. ஒரு யுத்த வீரன் யுத்த களத்திற்கு செல்கிறான் என்றால் அவனுக்கு முதலாவது ஒரு மார்க்கவசம் அணியப்பட்டிருக்கும். அதே போல ஒரு கேடகம் வைத்திருப்பான். அதன் பிறகுதான் அவனுக்கு தேவையான ஆயுதங்கள் வைத்திருக்கும். முதலாவது தன்னுடைய பாதுகாப்பு. அவன் யுத்த களத்திலே யுத்தத்தை நெருங்கி எதிரணியரை நெருங்கி சேரும் போது இந்த பாதுகாப்பு உடைகள் அவசியம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த போராட்ட களத்தில், இந்த யுத்த களத்தில் நாம் இந்த சத்துருக்களை எல்லாம் எதிர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நெருங்க வேண்டுமானால் நமக்கு இந்த பாதுகாப்பு கவசமாகி அந்த விசுவாசம் அவசியம் என்று கூறுகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். எங்கேயாவது நான் ஜெபத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறாரா? அதே போல நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை ஞான ஸ்நானம் எடுப்பது. போதர் அவர்கள் அடிக்கடி சொல்லி இருப்பார்கள். அது எதிரணியினருக்கு நன்றாக தெரியும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். போதர் அவர்கள் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது, நேற்று நீ ஜெபித்தாயா என்று எப்போதாவது கேட்டிருக்காரா? இன்றைக்கு நீ ஜெபித்தாயா என்று எப்போதாவது கேட்டிருக்கிறாரா? நாளைக்கு நீ 1 மணி நேரம் ஜெபிப்பியான்னு கேட்டிருக்கிறாரா? இல்லை. நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? ஆம், ஏற்றுக்கொண்டேன்.
அடுத்தது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உனக்காக ரத்தம் சிந்தி உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கினார் என்று விசுவாசிக்கிறாயா என்று போதவர்கள் கேட்டு அதற்கு நாம் ஆம் என்று சொன்ன பிறகுதான் அவனை மூழ்கி அவனுக்கு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் சாவி அவன் கையில் கொடுக்கிறார். என்ன ஒரு கேள்வி உண்டு, மறுபடியும் இயேசு வந்து உன்னை அழைத்து கொண்டு பரலோகம் போவார் என்று விசுவாசிக்கிறாய். அங்கேயும் ஜெபம் வரையல. எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் முக்கியம். ஆபிரகாமின் விசுவாசம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால தான் அவங்க நல்ல முறையில் பேசுவாங்க என்கிற விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அதாவது வினுவுக்கு நீதியாக எண்ணப்படும். அதுபோல் அவங்க எனக்கு இன்னைக்கு ஜெபித்தாங்களா இல்லையான்னு தெரியாது. நான் நல்லபடியாக பேசுவேன்னு சொல்லி அவங்க ஜெபித்தாங்களா என்னன்னு தெரியாது. அப்படி ஜெபித்திருந்தாலும் அந்த ஜெபம் அவங்களுக்கு நீதியாக எண்ணப்படுமா என்று வேதாகமத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்னொரு பதமாக பேச வேண்டும் என்றால் விசுவாசத்திற்கு எதிராக பேசுகிற எல்லாமே பாவமே என்று நாம் கூறலாம். நான் கூறுவேன். எனவே கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. எனவே ஜெபத்தை விட விசுவாசமே சிறந்தது என நடுவர் அவர்கள் தீர்ப்பை அளிப்பார் என்று விசுவாசத்தோடு அமர்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.